Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான சூப்பரான ஒரு லட்டு ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த லட்டு பார்க்குறதுக்கு பூந்தி லட்டு மாதிரியே இருக்கும், ஆனால் கண்டிப்பாக இது பூந்தி லட்டு இல்லை, அதை விட ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ஒரு லட்டு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவு ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. ஜவ்வரிசி நல்ல பொடியான ஜவ்வரிசியாக இருக்கணும், ரொம்ப பெரிய ஜவ்வரிசியாக இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப பொடியாக இருக்கணும். இதை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 8 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. தண்ணியெல்லாம் இருத்து வெளியில் ஊற்றிட்டேன். ஸோ அதை கெட்ட தண்ணியாக இருக்கும்ல, அதனால் இதில் இப்போ புதுசாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க. 8 மணி நேரம் நல்லா ஊறணும், அப்போ தான் இந்த ரெசிபி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இது இப்போ நல்லா ஊறியிருக்கு. இப்போ ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகினதும் நம்ம ஊற வச்சுருக்க ஜவ்வரிசியை தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விடுங்க. இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இது எவ்வளோ கெட்டியாக இருக்குது பார்த்தீங்கல்ல. அது ஊறி வச்சுருக்கோம்ல தண்ணி, அது நல்லா உறிஞ்சி வச்சுருக்கோம். அந்த தண்ணியிலையே இது நல்லா வெந்திருக்கும். அதனால் நம்ம தண்ணி எதுவும் ஊற்றி வேக வைக்க தேவையில்லை, அந்த நெய்யிலையே வறுத்து விட்டால் போதும். இப்போ இதில் சர்க்கரை சேர்க்கணும். 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவு ஜவ்வரிசிக்கு 1 கப் அளவு சர்க்கரை போதுமான அளவாக இருக்கும். இப்போ இந்த சர்க்கரை நல்லா உருகிறது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இது நல்லா கெட்டி ஆகுறது வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது போல் கலந்துகிட்டே இருக்கணும். இதில் கொஞ்சம் போல் கேசரி கலர் சேர்த்துக்கோங்க. இது முற்றிலும் ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஃபஸ்ட்டு இப்போ பார்க்குறதுக்கு தண்ணியாக தெரியும், நீங்கள் கலந்துகிட்டே இருக்கும்போது நல்லாவே இது கெட்டியாயிரும். பேனில் ஒட்டாமல் நல்லா உருண்டுட்டு வரணும், அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு 30 நிமிஷம் ஆயிருக்கும். நான் லோ ஃப்ளேமில் அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி வச்சு கலந்துகிட்டே இருந்தேன். இது இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்திருக்கு. எந்த அளவுக்குனா, பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் அல்வா மாதிரி நல்லா திரண்டுட்டு வருது பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சிடணும். இப்போ பாருங்கள், இது நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் போல் மாவு எடுத்துகிட்டு கையில் வச்சு நல்லா உருண்டையாக உருட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரேயில் இதை நல்லா அழுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி கூட சர்வ் பண்ணலாம், இல்லை லட்டு மாதிரி இந்த மாதிரி உருட்டியும் வைக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஜவ்வரிசி லட்டு சூப்பராக தயாராகிடுச்சு. பார்க்குறதுக்கு அப்படியே மோத்திச்சூர் லட்டு மாதிரியே இருக்கும், ஆனால் இது மோத்திச்சூர் லட்டை விடவே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் வச்சதும் கரைஞ்சி போகக்கூடிய அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.